எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா USD JPY ஜப்பான் மார்க்கெட்டுடைய டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவங்க சார்ட்டில் நம்மளுடைய இண்டிகேட்டரை போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் 50 பேர் வந்ததுக்கப்புறம் லைவில் நான் கால்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இது எனக்கு ஃபேஸ்புக் சேனல், இது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் இதில் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். எப்போ பை பண்ணுறது, எப்போ செல் பண்ணுறதுன்னு எல்லா கால்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். லைவில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். USD JPY 4 hour சார்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மாதம் பேக்கப் பார்த்துடலாம். மே 28 லாஸ்ட் நம்ம வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த USD JPY பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட்டு அப்புறம் 145 இந்த எல்லா டிஜிட்டும் நம்ம பார்க்கணும். இதில் நமக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்தாலே நம்மளுக்கு இந்த லாஸ்ட் இந்த 3 பாயிண்டில் வந்து இந்த 3 டிஜிட்டில் வந்து 300 பாயிண்ட் வந்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல டார்கெட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $2 வந்து 0.01க்கே நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம 0.1க்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டே கிடைக்கும். கிட்டத்தட்ட $10-15 பக்கம் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால் நமக்கு ஸ்டாப் லாஸும் அந்த அளவுக்கு கொடுக்கணும். ஒரு 500-600 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியது வரும். இது பெரிய ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் அதை விட ஒரு பெரிய டார்கெட் வரும். பார்த்துடலாம் வாங்க. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 144, 450, 144 நம்ம ஒரு 460 பார்த்தோம்னா என்ட்ரி எடுத்தோம், பை என்ட்ரி எடுத்துருக்கிறோம்னா இதோடைய ஹை பார்த்தீங்கன்னா 146, 281. கிட்டத்தட்ட இங்கிருந்து நம்மளுக்கு இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா 144,500 இருந்து 146 கிட்டத்தட்ட ஒரு 1800 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி லோ கிராஸ் ஆனால் எடுத்திருக்காது. திருப்பி நமக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு நம்ம 1500 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. திருப்பி நமக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு 500-600 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி வந்து 143, 792, 142, 522 கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். மேக்ஸிமம் 1000 பாயிண்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணாலே சூப்பர் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட $20 மேலே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இங்கிருந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கு. இதுவும் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் இண்டிகேட்டர். இது வந்து நான் ரீபெயிண்ட் இண்டிகேட்டர். இது வந்து ரீபெயிண்ட் ஆகாது. இந்த இண்டிகேட்டர் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இது அப்படியே தான் இருக்கும். நம்ம லைவ்ல போகும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். இங்கே ஒரு சிலிண்டர் எடுத்து இது டார்கெட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இங்கே ஒரு பை கிடைச்சிருக்கு. இந்த பை ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே தான் கொடுத்துருப்போம், ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. திருப்பி நம்மளுக்கு ஒரு பை இங்கே ஒரு பை கிடச்சிருக்கு. இந்த செல் வந்து நமக்கு ஒரு சின்ன லாஸ் கொடுத்துருக்கும். இந்த பை நம்ம எடுத்திருந்தா 144, 500, 400 பக்கம் எடுத்திருந்தோம்னா 148 கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். இது ஒரு ரொம்ப ஒரு ஜாக்பாட் கால் மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஜூன் மாதத்தில் இந்த ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கு. நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. பை கிடைச்சிருக்கு, இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. இது எதனால இந்த 2 ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி அதனால கொடுக்க முடியல. அதனால செல் என்ட்ரிக்கு ரிவர்ஸில் ஆகுது. ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ 2 லாஸ் ஆகுது. திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட் வந்துருக்கு. இங்கே ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் நம்மளுக்கு மைனஸாக இருந்தாலும் நீங்கள் 3வது என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 144, 650, 142, 650 கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிருக்குது. 1000 பாயிண்ட் மைனஸ் பண்ணாலும் 1000 பாயிண்ட் உங்களுக்கு ப்ளஸில் அப்பவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது வந்து வீக்லி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ இந்த வீக்கில் 2 லாஸ் இருந்தாலும் வீக் எண்டுங்கும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். நெக்ஸ்ட் வீக்கும் போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்க மட்டும் மேலே வரல. இங்கே ஒரு செல் என்ட்ரி சின்ன லாஸ், இங்கே ஒரு பை என்ட்ரி. இந்த பை என்ட்ரி நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே எடுத்திருக்காது. நம்ம கண்டிப்பாக பை என்ட்ரி இங்கே கிடச்சி மார்க்கெட் ஃபுல்லாக அப்பில் தான் போயிருக்கு. 2 வாரத்துக்கு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு. இந்த செல் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அதனால நம்ம இங்கே ஒரு பை மட்டும் எடுத்திருப்போம். 144, 450 எடுத்திருப்போம். 149, 182 போயிருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4500 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸில் இருக்குது. எப்படி இந்த ப்ராஃபிட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நேரம் பார்த்தா 3000 பாயிண்ட் சொல்கிறோம், 4000 பாயிண்ட் சொல்கிறோம். ஏன் இப்படி நம்ம கரெக்டான இது டார்கெட் கொடுக்க முடியாதுன்னா 2 லாட் முதல்ல போடணும். ஃபர்ஸ்ட் லாட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு 2வது லாட் பார்த்தீங்கன்னா
ஓப்பனில் விட்டுறணும். நம்ம மேக்ஸிமம் 3000 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ப்ராஃபிட் நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. இங்கே பை பண்ணுறோம், இங்கே செல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இது இவ்வளோ தூரம் போயிருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகலாம், இங்கே எக்ஸிட் ஆகலாம், இல்லை இங்கே எக்ஸிட் ஆகலாம், இல்லை இங்கேயே எக்ஸிட் ஆகலாம். நம்மளுக்கு எங்கே சேஃபாக ட்ரேட் நம்ம வெளியில் வர்றோமோ அங்கே எக்ஸிட் ஆகிக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இங்கே ஒரு ஹை இருக்கும், இதை நம்ம மேலே எடுத்திருப்போம், இது சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். இங்கே ஒரு செல் எடுத்திருப்போம், இங்கேருந்து ஒரு 900 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இதை நம்ம டார்கெட்டு க்ளோஸ் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு சின்ன லாஸில் வேணா, சின்ன லாஸில் ஒரு 500 பாயிண்ட் மைனஸில் வரும். நம்மளுக்கு ரெண்டு லாஸ், ஒரு 1000 பாயிண்ட் லாஸில் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். இப்போ 147 300 எடுத்திருப்போம். இது 150 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் போயிருக்கு. 3500 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட். இங்கே ஒரு 1000 பாயிண்ட் மைனஸில் 2500 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும். நம்மளுக்கு வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கும், பெரிய டார்கெட்டாக இருக்கும். நம்மளுக்கு இங்கேயும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த ஹையை நம்ம பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இங்கே செல் என்ட்ரி எடுத்திருப்போம். ஒரு சின்ன டார்கெட் தான், ஒரு 300 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அதனால் இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்க மாட்டோம், ஒரு சின்ன லாஸ் ஆகிருக்கும். இங்கே ஒரு நம்ம பை எடுத்திருப்போம், இங்கேருந்து 600 பாயிண்ட் நம்மளுக்கு மேலே போயிருக்குது. திருப்பி நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆகும்போது அதே நம்ம சின்ன ஒரு 500 பாயிண்ட் மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பை, இங்கே ஒரு செல், இந்த செல் எடுத்ததையும் இங்கேருந்து ஒரு நம்ம 2500 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. இங்கே இருக்கிற எல்லா லாஸும் இது ரிக்கவர் ஆகி இந்த வீக்கில் மட்டும் நம்மளுக்கு காஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இது வந்து நியூஸ் பேஸ் கேண்டில். இங்கே இருக்கிற பாருங்க, இங்கேயும் எவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த கேண்டில் நம்ம பை என்ட்ரி எடுத்துக்க கூடாது. ரொம்ப பெரிய இது வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதனால் இதுக்கு எடுக்கக்கூடாது. செல் என்ட்ரி எடுத்தால் இது வந்து 800-900 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு லாஸ் தான். இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் சின்னதுங்காட்டிக்கு நமக்கு இந்த என்ட்ரி எடுத்திருப்போம். அப்புறம் ஒரு செல், இதில் வந்து ஒரு 800 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பை எடுத்திருக்கோம். இந்த பையிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் ப்ளஸில் வந்திருக்கு. இது நம்ம டார்கெட், நல்ல டார்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம எடுத்திருக்க கூடாது. இது ரொம்ப பெரிய நியூஸ். அதனால் நம்ம எடுத்திருக்க மாட்டோம் என்ட்ரி. மேபி நம்ம இங்கேயே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து செஞ்சு இது ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும்னு நினச்சிருந்தோம்னாலுமே வந்திருந்தாலும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பை எடுத்திருக்காது, இந்த செல்லும் எடுத்திருக்காது. இந்த பை எடுத்திருக்கோம், ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த கேண்டிலோட சைஸும் இப்போ இங்கே பார்த்துருக்க சைஸும் ரெண்டும் ஒரே சேம் தான். அதனால் அந்த கேண்டில் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். செல்லு மட்டும் எடுத்திருப்போம். 400 பாயிண்ட் பக்கம் வந்திருக்கு, அவ்வளோதான். அடுத்தது பையில் பார்த்து பாருங்க 200 பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸ். அடுத்தது மூணாவது இந்த டார்கெட்டு கிடச்சி இந்த 2 மைனஸுமே நம்ம ரிகவர் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைச்சாலும் அந்த என்ட்ரியில் வந்து மைனஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்தடுத்த என்ட்ரியில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தான் வரும். இப்போ இந்த செல் என்ட்ரி எடுத்துருக்கிறோன்னா இந்த செல் என்ட்ரிக்கு திருப்பி மறுபடி இதே லெவல்ஸ் வந்துருச்சு. திருப்பி இன்னும் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 1000 பாயிண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிறத விட நம்மளுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் வந்துடும். எப்போவுமே நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு வந்து மைனஸ் ஆகாமல் ப்ளஸ் வராது. ஏதாவது ஒவ்வொரு இடத்துல வந்து கண்டிப்பாக மைனஸ் லாஸுங்கிறது வரும். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு ஒரு 80% சக்ஸஸ் வரும். அந்த 20% என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவுக்கு வந்து நம்ம 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்குடைய நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன லாஸ் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ். இவ்வளோ தான் நம்ம இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் இதோடைய வீக்லி சார்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீக்லி உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டாங்கன்னா உங்களுக்கு நான் லைவில் இந்த கால்ஸ் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் போடுறேன். Thank you so much.